சண்டே மார்னிங் எந்திரிச்சு வரும்போதே சூப்பரான சினாரியோவாக இருந்தது. நேற்று நைட் ஆட்டி வச்ச மாவு வந்து இவ்வளோ பொங்கி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை நான் தான் நிறைய போட்டு ஆட்டிட்டேனானும் தெரில. எனிவே எப்படியோ மாவு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலி தோசையும் ஊற்றி சாப்பிட்டாச்சு. எப்போடா ரிலாக்ஸாக இருப்போம்னு நினைக்கும் போது தான் எக்ஸ்ட்ரா வேலை வரும். மாவு க்ளீன் பண்ணுற ஒர்க்கே வந்து நிறைய டைம் எடுத்ததுனால தோசைக்கு தேங்காய் சட்னி மட்டும் தான் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்ட் தேங்காய் சட்னி தான் கேட்பாரு. வேறு சட்னி பார்க்கலான்னு பார்க்கும்போது எனக்கு டைம் இல்லை. ஸோ என்னால் தேங்காய் சட்னி மட்டும் தனியாக சாப்பிட முடியாது. எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரில. அதனால் லைஃப் சேவராக இட்லி பொடி இருந்தது. ஸோ அதை வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலான்னு டீ போட்டேன். எப்பயுமே ரொம்ப திக்காக போட்டால் எனக்கு பிடிக்காது. ஸோ மீடியமாக இருக்கணும். ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் டார்க்காகவும் இல்லாமல். ஸோ ஃபைனலி டீயும் குடிச்சிட்டு இது முந்தின நாள் நைட் நடந்த சீனாரியோ ஒரே ஃபன்னாக தாங்க போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இட்லி பாய்லரில் வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்து போட்டப்போ சூப்பராக வந்திருந்தது. இப்போ தண்ணி ஊற்றி பாயில் பண்ணப்போ சேமியா வந்து கூழ் இல்லைன்னா கஞ்சி மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். எனிவே செஞ்சதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சாப்பிட்டாச்சு.